ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தமிழ் கோட் சேனல். நான் என்ன பண்ணிக்கிறேன்னா, Amazonல வந்துட்டு ஒரு Ubuntu 20 OS வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கிறேன். VM வந்து ஆட் பண்ணியிருக்கிறேன். சரிங்களா? அத நான் வந்து கனெக்ட் பண்ணி, நான் வந்து Apache 2 உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். Apache 2 நான் இன்ஸ்டால் பண்ணியிருக்கிறேன். தென் வந்து பார்த்தீங்க அப்டின்னா, ஒரு எக்கோ கமாண்ட் மூலியமா இண்டெக்ஸ்க்கு வந்து ஒரு இது HTMLக்குள்ள ஒரு இண்டெக்ஸ் ஃபைல் வந்து கிரியேட் பண்ணியிருக்கிறேன். சரிங்களா? தென் வந்து பார்த்தீங்க அப்டின்னா, ஒரு vghost என்ட்ரி நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். சரிங்களா? ஒரு vghost என்ட்ரின்றது ரொம்ப சிம்பிளானது தான். உங்களுக்கு அந்த vghost என்ட்ரி வந்து நான் காட்டுறேன். சரிங்களா? ஜஸ்ட் ஒரு 80 போட்டு ஒரு 443க்கு வந்து நான் ஒரு என்ட்ரி போட்டிருக்கிறேன். ஆ தமிழ் சர்வர் நேம் வந்து பார்த்தீங்கன்னா, tamilcloud.xyz. சர்வர் அலையஸ் வந்து W போட்டு போட்டிருக்கிறோம். சரிங்களா? HTML ஃபோல்டருக்குள்ள நம்ம டிஃபால்ட் இருக்கக்கூடிய ரூட் டைரக்டரி தான் குடுத்துருக்கோம். இது இல்லாம நீங்க கஸ்டம் வந்து குடுக்க முடியும். சரிங்களா? இந்த மாரி நம்ம குடுத்துருக்கிறோம். தென் என்னுடைய GoDaddyல வந்து போயிட்டு, நான் வந்து ஒரு ரெக்கார்ட் வந்து பாயிண்ட் பண்ணியிருக்கிறேன். ன்னு போட்டு நம்மளுடைய ரெக்கார்ட் வந்து பார்த்தீங்கன்னா, என்னுடைய Amazon Linux உடைய அந்த Ubuntu மிஷினுடைய பப்ளிக் ஐபி நான் வந்து இங்க பாயிண்ட் பண்ணியிருக்கிறேன். சரிங்களா? இப்ப எனக்கு வந்து பார்த்தீங்க அப்டின்னா, எனக்கு tamilcloud.xyz அப்படின்னு குடுத்தா நமக்கு வந்து வந்துருச்சு. சரிங்களா? நீங்க இத செக் பண்ணிக்கலாம். நீங்க டிக்ன்ற கமாண்ட் கூட நீங்க போட்டு, நம்ம ரெக்கார்ட் கரெக்ட்டா போட்டுருக்கோமா? அப்படிங்கிறத வந்து நீங்க என்ன பண்ணிக்கலாம், செக் பண்ணிக்கலாம். அப்படின்றது வந்து நம்ம தமிழ் கிளவுட் எந்த ஒரு டொமைனுக்கும் நீங்க வந்து ரெக்கார்ட செக் பண்ணணும். ரெக்கார்ட், டிஎக்ஸ் ரெக்கார்ட் இந்த ரெக்கார்ட செக் பண்றதுக்கு நீங்க டிக் அப்படின்றத கமாண்ட் வந்து யூஸ் பண்ண முடியும் லினக்ஸ்ல. இந்த கமாண்ட யூஸ் பண்ணி நான் என்ன பண்றேன்னா, செக் பண்ணும்போது நமக்கு வந்து நம்ம பப்ளிக் ஐபி போட்டு கரெக்ட்டா இருக்கு அப்படின்னு தெரிஞ்சிரும் உங்களுக்கு வந்துட்டு. தென் நமக்கு வந்து சைட் வந்து பார்த்தீங்கன்னா, அப் ஆயிடுச்சு. இப்ப வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்ப சாட்பாட் மூலியமா எப்படி நம்ம இன்ஸ்டால் பண்றது? ரொம்ப 3 ஸ்டெப்ல எப்படி இன்ஸ்டால் பண்றதுன்னு பார்க்கலாம். நீங்க அதுக்கு போக வேண்டிய சைட் வந்து பார்த்தீங்கன்னா, chatbot.eff.org அப்படின்ற சைட்டுக்கு நீங்க போயிட்டீங்க அப்படின்னா, இந்த இடத்துல கீழ போனீங்க அப்டின்னா, 2 இருக்கும். உங்களுக்கு அதாவது சாஃப்ட்வேர். எந்த சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ண போறீங்க? அதாவது வெப் சர்வர் வந்து நமக்கு அப்பாச்சியா, என்ஜினிக்ஸா இந்த மாரி வேரியஸ் இது இருக்கும். நம்மது பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா, அப்பாச்சில என்ஜினிக்ஸ் யூஸ் பண்ணுவோம். நம்ம உபுண்டுன்றனால நம்ம அப்பாச்சி இன்ஸ்டால் பண்ணியிருக்கிறோம். நான் அப்பாச்சிய சூஸ் பண்ணிக்கிறேன். தென் வந்து பார்த்தீங்கன்னா, ஓஎஸ். இதுல வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப லேட்டஸ்ட் ஓஎஸ்லேருந்து எல்லா விதமான ஓஎஸ் உங்களுக்கு வந்து ரைட் சைடு வந்து குடுத்துருப்பாங்க. இதுல வந்து டேபியன், உபுண்டு, உங்களுக்கு வந்து ரெட் ஹேட், சென்டோஸ் எல்லாமே இருக்கு. இதுல நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, உபுண்டுல 20.04 இதான் லேட்டஸ்ட்டா நம்ம எடுத்திருக்கிறோம். அதே நான் சூஸ் பண்ணிக்கிறேன். இப்படி 2யும் நீங்க சூஸ் பண்ணி முடிச்சுட்டு கீழ ஸ்க்ரால் பண்ணீங்க அப்படின்னா, டிஃபால்ட் அண்ட் வைல்ட் கார்ட் அப்படின்ற மாரி 2 விதமா உங்களுக்கு வரும். நம்ம டிஃபால்ட் தான் வைல்ட் கார்ட் இல்ல. நம்ம டிஃபால்ட் தான் எஸ்எஸ்எல் போட போறோம். அதனால நம்ம இதே எடுத்துக்கலாம். இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, இதுக்கு ஸ்னாப்டி வந்து இன்ஸ்டால் பண்ண சொல்றாங்க. டிஃபால்ட்டா வந்து இதுல ஸ்னாப்டி வந்து இன்ஸ்டால் ஆகி தான் இருக்கு. நான் Amazon Linuxல நான் கனெக்ட் பண்ணி இந்த ஸ்னாப்டி இன்ஸ்டால் பண்ண ட்ரை பண்ணேன். டிஃபால்ட்டாவே ஸ்னாப்டி வந்து இன்ஸ்டால் ஆகி தான் இருக்கு. சரிங்களா? அந்த கமாண்ட நீங்க பாஸ் பண்ணா தெரியும். இல்ல நீங்க வேற ஏதாவது இதுல இன்ஸ்டால் பண்றீங்க வேற OSனா நீங்க அதுக்கு ஏத்த மாரி இந்த கமாண்ட பாஸ் பண்ணீங்க. இப்ப நம்ம இன்ஸ்டால் பண்றதுக்கான இது வந்து பார்த்தீங்கன்னா, மொத்தம் 3 கமாண்ட் தான். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, சாட்பாட் இன்ஸ்டால் பண்றோம். ஸ்னாப் மூலியமா நம்ம சாட்பாட் வந்து இன்ஸ்டால் பண்றோம். சரிங்களா? ஓகே. சூடோ தேவையில்ல. ஏன்னா நம்ம ரூட்டா தான் லாகின் ஆயிருக்கிறோம். சரிங்களா? உங்களுக்கு டவுன்லோட் ஆயி இன்ஸ்டால் ஆகுது சாட்பாட் வந்து. ஓகே. இன்ஸ்டால் ஆயிருச்சு. ஒன்ஸ் சாட்பாட் வந்து இன்ஸ்டால் ஆயிருச்சு அப்டின்னா, ஒரு சாஃப்ட் லிங்க் கிரியேட் பண்ண சொல்றாங்க. எப்படி நம்ம வந்துட்டு அப்பாச்சிக்கு வந்துட்டு சைட்ஸ் அவைலபிள்லருந்து சைட்ஸ் எனேபிள் கிரியேட் பண்ணுவோம் இல்லையா? அது சேம் திங் தான். இங்கேயும் வந்து பார்த்தீங்க அப்டின்னா, நம்ம நார்மலா ஸ்னாப் பின்னுக்குள்ள இருந்து யூசர் பின் அதாவது நம்மளுடைய கமாண்ட் எல்லாம் ஸ்டோர் ஆயிருக்கும் இல்லையா? அதுக்குள்ள வந்து ஒரு சாஃப்ட் லிங்க் வந்து கிரியேட் பண்ண சொல்றாங்க. சரிங்களா? அதையும் நம்ம வந்து கிரியேட் பண்ணிடலாம். இது 2வது கமாண்ட். இது முடிஞ்சிருச்சு. தென் லாஸ்ட் கமாண்ட். இவ தான் லாஸ்ட் கமாண்ட் நமக்கு. இப்ப என்ன பண்ண போறோம் அப்டின்னா, நீங்க வந்துட்டு ஆ 2 விதமா இருக்கு. இன்ஸ்டால் பண்றதுக்கு ஒண்ணு. நீங்க இன்ஸ்டால் அதாவது நீங்க அந்த 443ல போய் நீங்க என்ட்ரி போட போறதில்ல. ஆட்டோமேட்டிக்காவே இன்ஸ்டால் ஆயிடும் அப்டின்னா, நீங்க மேல இருக்கிறதுக்கு போலாம். கீழ இருக்கு சர்டிஃபிகேஷன் மட்டும் உங்களுக்கு வேணும் அப்டின்னா, நீங்க செகண்ட் போலாம். நம்ம என்ன பண்ண போறோம்னா, ஆட்டோமேட்டிக்கா இன்ஸ்டால் பண்ண போறோம். அதாவது நம்ம மேனுவலா போயிட்டு அந்த விகோஸோட 443ல நம்ம எதுவுமே என்ட்ரி போட போறதில்ல. அதனால என்ன பண்றேன்னா, ஃபர்ஸ்ட் கமாண்ட் எடுத்துக்கிறேன். சரிங்களா? நான் காப்பி பண்ணிக்கிறேன். இந்த கமாண்டோட நமக்கு வந்து எஸ்எஸ்எல் 3வது கமாண்ட். இந்த கமாண்டோட நமக்கு எஸ்எஸ்எல் இன்ஸ்டாலேஷன் வந்து கம்ப்ளீட் ஆயிடும். இப்ப பார்த்தீங்க அப்டின்னா, இதுல என்ன போட்டிருக்கான் அப்டின்னா, அவங்களே ஆட்டோமேட்டிக்கா போயிட்டு அத வந்து என்ன பண்ணிருவாங்க, சர்வர ஃபைண்ட் பண்ணி உள்ள போய் கான்ஃபிக் பண்ணிடுவாங்க. சரிங்களா? ஜஸ்ட் நம்ம சாட்பாட்ல அப்பாச்சின்னு குடுத்து நம்ம என்டர் அடிக்கிறோம். இதுக்கு முன்னாடி நம்ம விகோஸ் என்ட்ரிலாம் கரெக்ட்டா போட்டுருக்கிறோம். அவங்களே ஃபைண்ட் அவுட் பண்ணி எந்த சர்வர் இங்க வந்து கான்ஃபிக் பண்ணிக்கிறீங்க அப்டின்னு சொல்லி வரும் உங்களுக்கு வந்துட்டு. ஓகேங்களா? ஒரு இமெயில் ஐடி வந்து உங்களுக்கு கேட்கறாங்க. சரிங்களா? ரெனிவல் பண்றப்போ உங்களுக்கு எந்த இமெயில் ஐடி வரணும் அப்டின்றதுக்காக கேட்கறாங்க. சரிங்களா? நம்ம அதுக்கு வந்து என்ன பண்ணிடலாம், என்டர் குடுத்தா கேன்சல் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஓகே. குடுக்க சொல்றாங்க. ஓகேவா? நோ. அப்ரூவல் கண்டிப்பா வேணுன்றாங்க. வித்தவுட் அப்ரூவல் பண்ண முடியாது. சரிங்களா? ஓகே. நம்ம அதுக்கு வந்து நம்மளுடைய மெயில் ஐடிய குடுத்துறலாம். techforall247@gmail.com ஓகேவா? நம்முடைய இமெயில் ஐடி குடுத்துறலாம். தென் ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்து டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் கேட்கறாங்க. சரிங்களா? நான் குடுத்து அக்செப்ட் பண்ணிர்றேன். ஓகே. தென் இதெல்லாம் நியூஸ் லெட்டர்லாம் கேட்கறாங்க. வேணா எஸ் குடுக்கலாம். இல்ல நோ குடுத்துறலாம். ஓகே. இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களே நம்மளுடைய சர்வர் நேம் அண்ட் அலையாஸ வந்து செக் பண்ணி 2 விதமான நேம் இருக்கு. இது மாரி நீங்க எவ்வளோ விஹோஸ்ட் என்ட்ரி போட்டிருக்கீங்களோ, எல்லா விஹோஸ்ட்டையும் செக் பண்ணி உங்களுக்கு எதுக்கு வந்து
HTTPS அதாவது ஃப்ரீ SSL இன்ஸ்டால் பண்ணணும்னு சொல்லி கேட்பாங்க. சரிங்களா? இப்ப நம்ம என்ன பண்ண போறோம் அப்டின்னா, நம்ம 1 ஆர் 2 எது வேணா நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். நான் 1 வந்து சூஸ் பண்றேன். சரிங்களா? செகண்ட் டைம் நீங்க அடுத்தடுத்து வேணும்னா, இது 2ஆம் முறை மல்டிபிள் டைம் நீங்க ரன் பண்ணி, நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? நான் ஃபர்ஸ்ட் வந்து சூஸ் பண்ணி என்டர் அடிக்கிறேன். இப்ப என்னன்னா நியூ சர்டிஃபிகேட் வந்து இதாகி, இந்த கமாண்டே என்ன பண்ணிரும் உங்களுக்கு வந்துட்டு, போய் இன்ஸ்டாலேஷன் வந்து பண்ணிடும். சரிங்களா? வெரிஃபை ஆகி உங்களுக்கு வந்துட்டு போயிட்டுருக்கு. வெரிஃபிகேஷன் போயிட்டுருக்கு. அதாவது நீங்க கரெக்ட்டா அவங்களால ரீச் பண்ண முடியணும். அத வந்து எப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, நீங்க வந்துட்டு இங்க 443 வந்து செக்யூரிட்டி குரூப்ல ஆல் ஓவர் ஓப்பன் நீங்க வந்து குடுத்துருக்கணும். சரிங்களா? நீங்க உங்களுக்கு மட்டும் ஓப்பன் பண்ற மாரி குடுத்துட்டு இங்க ட்ரை பண்ணீங்கன்னா வராது. இது இப்பன்னு இல்ல. இன்ஸ்டாலேஷன் பண்றப்ப மட்டும் இல்ல. நீங்க ரெனிவல் பண்ணும்போதும் பார்த்தீங்க அப்படின்னா, கண்டிப்பா வந்து 443 வந்து உங்களுக்கு ஓப்பன் டூ ஆல் இருக்கணும். 80443லாம் வந்து ஓப்பன் டூ ஆல் இருக்கணும். அப்படி இல்லன்னா அதான் 80 நீங்க உங்களுடைய ஆர்கனைசேஷன் மட்டும் நீங்க ஓப்பன் பண்ணி வச்சுட்டு உங்களால என்ன பண்ண முடியாது. இது இன்ஸ்டாலேஷன் பண்ண முடியாது. சரிங்களா? அப்ப செக்யூரிட்டி குரூப்ல உங்களுக்கு வந்து ஓப்பன் டூ ஆல் அப்பதான் சாட் பாட் வந்து உள்ள போய் இன்ஸ்டால் பண்ண முடியும். சரிங்களா? ஓகே. இப்ப இன்ஸ்டாலேஷன் சக்சஸ் ஆயிருச்சு. நான் 2வது முறை இத ரன் பண்றேன். இப்ப நம்ம அந்த 2வது WWக்கும் நம்ம HTTPS போட்டுக்கலாம். சரிங்களா? இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, அந்த இமெயில் ஐடி, ரெனிவ் இதெல்லாம் கேட்காது. டைரக்ட்டா உங்களுக்கு வந்து போயிடுச்சு. நான் செகண்ட் நம்பர் 2 வந்து சூஸ் பண்றேன். அதுக்கு வந்து நான் சர்டிஃபிகேஷன் வந்து இது பண்றேன். அது 80 போர்ட்டுக்கு 1, இதுக்கு 1 நான் WWக்கு 1, WW இல்லாம 1 2க்குமே நான் வந்து போட்டுட்டேன். சரிங்களா? நமக்கு எல்லாமே சக்சஸ்ஃபுல்லா வந்துருச்சு. இப்ப நான் போயிட்டு இங்க வந்துட்டு நான் முன்னாடி ஃப்ரண்ட்ல வந்து பார்த்தீங்க அப்டின்னா, HTTPS அப்டின்னு சொல்லி டைப் பண்றேன். நம்ம 3 கமாண்ட பாஸ் பண்ணி சக்சஸ் பண்ணிட்டோம். ஓகே. நமக்கு இன்ஸ்டால் ஆயிடுச்சா? உங்களுக்கு தெரியுதா? கனெக்ஷன் இஸ் செக்யூர்டு. நம்மளோட சர்க்கு அ வே வேலிடிட்டி வந்து போனீங்க அப்டின்னா, நமக்கு 3 மாசம் ஃப்ரீ SSL எல்லாமே பார்த்தீங்கன்னா, 3 மந்த் தான். நமக்கு பிப்ரவரி 9 வரைக்கும் வேலிடிட்டி இருக்கு. சரிங்களா? ஓகே. இதுக்கப்புறம் நீங்க ஆட்டோ ரெனிவல் இதெல்லாம் பண்ணணும்னா, இங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நீங்க டைரக்ட்டா வந்துட்டு உங்களுடைய இந்த கமாண்ட் எடுத்துட்டு போயிட்டு நீங்க டெஸ்ட் பண்ணிக்கலாம். ரெனிவல் பண்றீங்க அப்டின்னா, டெஸ்ட் பண்ணிக்கலாம்னு சொல்றாங்க. நீங்க எப்ப இத ரன் பண்றீங்களோ, ஆட்டோமேட்டிக்கா ரெனிவல் ஆயிடும். இன் பிட்வீன் இடையில கூட நீங்க ரன் பண்ணா கூட ஆட்டோமேட்டிக் ரெனிவல் ஆயிடும். சரிங்களா? இத நீங்க கிரான்லயும் ஆட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஆட் பண்ணி கூட நீங்க ரெனிவல் பண்ணிக்கலாம். இந்த மாரி ரன் பண்ணும்போது உங்களுக்கு கண்டிப்பா வந்துட்டு அது இவங்களால கனெக்ட் பண்ற மாரி இருக்கணும். செக்யூரிட்டி குரூப்ல ஓப்பன்ல இருந்தா தான் மட்டும் தான் உங்களால கனெக்ட் பண்ண முடியும். சரிங்களா? அடுத்த முறை நீங்க இது பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, சிங்கிள் கமாண்ட்ல நீங்க ரெனிவல் பண்ணிக்கலாம். அப்ப ஒன்லி ஃபார் நம்ம 3 கமாண்ட்ல வந்து ரெனிவல் பண்ணியிருக்கிறோம். இப்ப நீங்க விஹோஸ் ஃபைல்ல போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்ப நீங்க அந்த விஹோஸ் ஃபைல்ல நீங்க போய் பார்த்தீங்கன்னா, நீங்க என்ட்ரியே போட்டிருக்க மாட்டோம். சரிங்களா? இப்ப ஓப்பன் பண்ணீங்கன்னா, இவங்களே உள்ள என்ட்ரி போட்டாங்க. தெரியுதா உங்களுக்கு? இந்த கமாண்டே வந்து உங்களுக்கு என்ன பண்ணிடுது, உள்ள போயிட்டு இந்த 4 லைன வந்து உள்ள ஆட் பண்ணிட்டாங்க. சரிங்களா? அப்ப உங்களால நீங்க போய் மேனுவலா எதுவுமே கான்ஃபிக் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ரொம்ப ஈஸியா உங்களால என்ன பண்ண முடியும், இந்த கமாண்ட் வந்து பாஸ் பண்ணி ரன் பண்ண முடியும். இது வந்து எல்லாத்துக்குமே இந்த சைட் வந்து பார்த்தீங்க அப்டின்னா, நீங்க நாட் ஒன்லி அப்பாச்சி உங்களுக்கு எந்த விதமான எந்த வெப் அப்ளிகேஷனோ அத சூஸ் பண்ணிக்கலாம். தென் வந்து பார்த்தீங்கன்னா, என்ன ஓஎஸ் அப்டின்றத சூஸ் பண்ணிட்டு, ரொம்ப ஈஸியா அந்த 3 கமாண்ட பாஸ் பண்ணி எடுக்க முடியும். இல்ல உங்களுக்கு சர்டிஃபிகேஷன் மட்டும் வேணும் அப்டின்னா, ஜஸ்ட் நீங்க இந்த கமாண்ட பாஸ் பண்ணலாம். இல்ல அவங்களே இன்ஸ்டால் பண்ணணும் அப்டின்னா, இவங்களே இன்ஸ்டால் பண்ணா நீங்க இந்த கமாண்ட பாஸ் பண்ணலாம். சரிங்களா? தென் ரெனிவல் பண்றதுக்கு இந்த ஒரே ஒரு கமாண்ட் தான். சரிங்களா? சாட்பாட் ரெனிவ் அல்லது -FN ட்ரை ரன். இத ஜாயின் பண்ணி நீங்க ரன் பண்ணலாம். ஆட்டோமேட்டிக்கா ரெனிவல் ஆயிட்டு உங்களுக்கு இன்னும் 3 மந்த் வந்து எக்ஸ்டெண்ட் ஆயிடும். சரிங்களா? ரொம்ப ஈஸியா பண்ண முடியும். ரொம்ப காம்ப்ளிகேட்டட் கிடையாது. சரிங்களா? ஓகே. நம்ம இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். தேங்க் யூ. பாய்.